அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, குளிர் பிரதேசம் கொதித்தது ஏன்? அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறாங்க. என்ன ஒரு பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேபாளத்துல வந்து ஜென்ஸி போராட்டம் பார்த்திருப்பீங்க. ரீல்ஸ்ல பார்த்திருப்போம். அதுதான் இங்க வந்து குடுத்திருக்காங்க. நேபாளத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2008ஆம் ஆண்டு வரைக்கும் அவங்க மன்னர் ஆட்சிக்கு கீழ இருந்தாங்க. அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்க மக்களாட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த போராட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமெரிக்காவும், சீனாவும் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவுக்கு வந்து கொஞ்ச நாள் தடை விதிச்சிருந்தாங்க நேபாளத்துல. ஓகேங்களா? அந்த சோசியல் மீடியா பேன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்துச்சுன்னா, நமக்கு டிஜிட்டல் பாதுகாப்பு அமைப்பு ஒண்ண சீனா வந்து உருவாக்கியிருப்பாங்க. அத வந்து நேபாளத்துல வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சப்ப, நேபாள அரசாங்கம் அதுக்கான அனுமதியே குடுக்கல. ஆனா, அமெரிக்கா வந்து ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் அ அந்த சைனா உருவாக்குன மாதிரியான இந்த டிஜிட்டல் பாதுகாப்பு அமைப்ப வந்து அமெரிக்காவும் உருவாக்கி இருந்திருப்பாங்க. சரியா? ஆனா அமெரிக்கா கொண்டு வந்த அந்த ஒரு விஷயத்த வந்து நேபாள் பயன்படுத்த நினைச்சிருப்பாங்க. இதனால சீனா வந்து சீனாவுடைய ஊடகங்கள் வழியாக இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்த வந்து கட்டவிழ்த்து விட்டிருப்பாங்க. இத பார்த்த சமூக ஊடகங்கள்ல அதிகமா ஆர்வம் கொண்டிருந்த நேபாள இளைஞர்கள் இத பார்த்து கொந்தளிச்சு போராட்டத்துக்குள்ள இறங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஆனா நேபாளத்துல போராட்டம் வந்ததுக்கான உண்மை காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுல பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. அதே மாரி வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த வேலை வாய்ப்பின்மை அதிகமா இருக்கிறது, நாட்டுல வறுமை அதிகமா இருக்கு. ஆனா ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப செல்வ செழிப்போட இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கோபம் கொண்ட அந்த இளைஞர்கள் இந்த சமூக வலைதள அந்த ஒரு பேன் அப்படிங்கிறது ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருந்திருக்கு. ஒரு ஒரு போன் ஆஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளோயிங் பாயிண்ட்டா வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல. அதனால தான் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டு, எல்லா அமைச்சர்களும், அ அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீடுகளுக்கே போய் அவங்கள தாக்குறது, அந்த நாட்டு பிரதமர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த மாரி ஒரு இப்ப வந்து அந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? அததான் இங்க டேட்டா பாயிண்ட்டா குடுத்திருக்காங்க. அடுத்து முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருவூல விகிதம் குறைவு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எஸ் 2023 டேட்டாவ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவோட அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1.9 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்தியாவோட பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா, 19.1ல இருந்து 18.4 கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டும் 1.3 கம்மியா இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? அதாவது ரீப்ளேஸ்மென்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஎஃப்ஆர் வந்து 2.1ல இருந்துச்சுன்னா, அது வந்து ரீப்ளேஸ்மென்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி. அத விட கம்மியாக போகுது அப்படிங்கிறப்ப, அத வந்து நமக்கு அ அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து கம்மியாயிட்டே வந்துச்சுன்னா, அந்த இடத்துல அந்த பர்த் ரேட் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1.9 அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. இந்தியாவுல பல்வேறு மாநிலங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 மாநிலங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மென்ட் லெவல் ஃபெர்டிலிட்டிய விட கம்மியா இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருத்துவ கட்டமைப்புல ஏற்பட்ட ஒரு டெவலப்மெண்ட். அதே மாரி குடும்ப கட்டுப்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு, மருத்துவமனைகள்ல இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி நடக்கிறது. இந்த மாரியான காரணங்கள்னால நமக்கு பிறப்பு விகிதம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்திலயுமே இந்த பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது நல்லாவே கம்மியா இருக்கு. சரிங்களா? இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாச்சுன்னா, அதுலருந்து இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லி. இந்தியாவோட 2011 சென்சஸ் படி பார்க்கிறப்ப, ஓல்ட் ஏஜ் பீப்பிளோட பாப்புலேஷன் 8.6 இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 9.7 இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்ஆர்எஸ் 2023 டேட்டா நமக்கு அந்த தரவுகள் நமக்கு இந்த ஒரு செய்திய சொல்லுது. இந்தியாவிலே மூத்த குடிமக்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமா கேரளா வந்து இருக்காங்க. அதே மாரி இந்தியாவிலே பிறப்பு வீதம் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமா பீகார் 25.8%. தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பிறப்பு விகிதம் கம்மியா இருக்கக்கூடிய மாநிலம். எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12% இருக்கு. அதே மாரி டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பீகார்ல தான் அதிகமா இருக்கு. 2.8 அப்படிங்கிற ரேஷியோல. நமக்கு தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1.3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.